அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள். நெத்து சுந்தரவடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் 38 தொடர்ச்சி. இந்திய விடுதலை இயக்கத்தின் குறுமுனியாக விளங்கிய திரு வேதரத்னம் தனக்கென வாழா பிறர்க்குரியாளர் பட்டியலில் இடம்பெற்றவர். இவர் விடுதலை உணர்வின் வீரத்தின் திருவுருவாக விளங்கினார். தியாக திரட்சியாக வாழ்ந்த இந்நல்லார் இளமையிலேயே இந்திய உரிமை போராட்டத்தால் ஈர்க்கப்பட்டார். காந்தியடிகளின் ஒத்துழையாமை, கதறணிதல் முதலிய திட்டங்களை உளமாற ஏற்றுக்கொண்டார். திரு வேதரத்னம் அவர்களுடைய தந்தையார் திருமறைக்காட்டில் பெரிய துணி வணிகராக இருந்தார். அந்நிய துணி விலக்கல் திட்டத்தை காந்தியடிகள் நாட்டு மக்கள் முன் வைத்தபோது அவர் அந்நிய துணிக்கடையை மூடிவிட்டார். அதனால் முதல் இழப்பும் தொழில் இழப்பும் ஒன்று சேர்ந்தன. கதர் வணிகம் இழப்புகளை ஈடு செய்யவில்லை. அக்கால விடுதலை வீரர்கள் பலருடைய குடும்பங்களைப் போன்று திரு வேதரத்னம் பிள்ளை அவர்களின் குடும்பமும் நாட்டு தொண்டிற்காக இன்னல் பல ஏற்க நேர்ந்தது. முணுமுணுப்பின்றி குடும்பம் முழுவதுமே கதர் அணிந்தது. எளிய வாழ்க்கையை மேற்கொண்டு வழிகாட்டியது. திரு வேதரத்னம் தன் சிந்தனை, உழைப்பு, நேரம், முயற்சி ஆகிய அனைத்தையும் பாரத பெருநாட்டின் விடுதலை இயக்கத்திற்கே காணிக்கையாக்கிவிட்டார். சுழன்று சுழன்று பொதுமக்களிடையே நாட்டுப்பற்றை வளர்த்தார். காந்திய வழியை பின்பற்றும் உறுதி பெற்ற பலரையும் உருவாக்கினார். திரு பிள்ளை அவர்களின் உண்மையான நாட்டுப்பற்றும் தன்னலங்களவாத பொது தொண்டும் கூட்டமைப்பு திறனும் வேதாரண்ய பகுதியை விடுதலை இயக்கத்திற்கு பொருத்தமான களமாக்கியிருந்தது. வரலாற்று சிறப்புடைய வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்திற்காக திரு வேதரத்னம் பிள்ளை அவர்கள் ஆற்றிய தொண்டு பெரிது, எடுத்துக்காட்டானது, எவ்வளவு சிறப்பானது! அனைத்து இந்திய காங்கிரஸ் இயக்கம் இவருக்கே சர்தார் எனும் பட்டத்தை சூட்டி மகிழ்ந்தது. இந்தியாவில் அச்சிறப்பினை பெற்ற பெரியவர்கள் எவர்? ஒருவர் வட இந்தியாவில் பர்தோலியில் வரிகொடா இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டிய எஃகு மனிதர் வல்லபாய் பட்டேல் ஆவார். அடுத்து நம் தென்னிந்தியாவைச் சேர்ந்த திரு வேதரத்னம் பிள்ளை அவர்களுக்கே சர்தார் என்னும் சிறப்பினை அளித்தார்கள். 1931 திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகள் மாநாட்டில் பெருமைக்குரிய இப்பட்டத்தை வழங்கினார்கள். நாட்டுப்பற்றிலும் தொண்டாற்றும் திறனிலும் தலை சிறந்த வடநாட்டு தலைவருக்கு ஒப்பானவர்கள் தமிழர்களாகிய நம்மிடையே ஒவ்வொரு தலைமுறையிலும் தோன்றியுள்ளார்கள். இதை எண்ணி தலை நிமிர்ந்து நிற்பதோடு நாட்டின் உலகின் முற்போக்கு இயக்கங்களோடு தமிழ் இளைஞர்கள் தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். புதிய சர்தார்களாக உருவாக வேண்டும். விடுதலை பெற்ற இந்தியாவிலும் சர்தார் வேதரத்னம் பிள்ளை அவர்களை அறியும் வாய்ப்பை பெற்றேன். அவர் ஆக்கப்பூர்வமான பொது தொண்டாற்றினார். சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நன்னெறி காட்டியதோடு கல்வி வளர்ச்சிக்கு துணை நின்றார். அதற்கு உரமாகிய பகலுணவு திட்டத்தை பரப்புவதில் பங்கேற்றார். ஊர் வளர்ச்சி ஊரார் பொறுப்பில் என்னும் கொள்கையின் அடிப்படையில் எழுந்த பள்ளி சீரமைப்பு இயக்கத்தையும் சீருடை இயக்கத்தையும் வளர்த்தார். அதோடு தாய் தந்தையரை இழந்த பெண்களுக்காக அருள் இல்லம் ஒன்றை அமைத்தார். உணவும் உடையும் உறையுளும் அளித்து அனாதை பெண்களை காப்பாற்றுவதோடு அவர்களுக்கு கல்வியும் கொடுத்து நல்ல குடிமக்களாக உருவாக்கினார். அவரால் தோற்றுவிக்கப்பட்ட கஸ்தூரிபா கன்யா குருகுலம் ஏறத்தாழ 600 பெண்களுக்கு இல்லமாக, கல்வி நிலையமாக, தொழில் பயிற்றுவிக்கும் சாலையாக இன்றும் சிறப்பாக இயங்கி வருகிறது. வேலை பழக்கமும் தொழிற்பயிற்சியும் கல்வியின் பிரிக்க முடியாத கூறுகள். இதை உணர்ந்து அச்சுப்பயிற்சியும் பிற கைவேலைகளும் கற்றுக் கொடுக்கும் அந்த கஸ்தூரிபா கன்யா குருகுலம் நம் ஆதரவுக்கும் உரியதாகும். வைராக்கியத்தோடு எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு அதை திறம்பட நடத்தும் அவருடைய மகன் அப்பா குட்டியை எத்தனை பாராட்டினாலும் தகும். தாயுமானவர் கோத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வைராக்கியம் முதலாக இருப்பது வியப்பல்ல. நாம் 30க்கு திரும்புவோம். வேதாரண்யத்தில் நடந்த போராட்டத்திலாவது கலந்து கொள்ளலாம் என்று திரு அழகேசன் திரும்பி வந்தார். அதுவும் முடியாமற் போய்விட்டது. ஏன்? சென்னைக்கு திரும்பியதும் அழகேசனுடைய உடல்நலம் கெட்டுவிட்டது. பல நாள் வீட்டோடு தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இருப்பினும் அழகேசனுடைய ஆர்வம் குறையவில்லை. உடல் நலம் பெற்றதும் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாய் பங்கு கொண்டார். அப்போது பல நகரங்களில் பொதுக்கூட்டம் கூடக்கூடாதென்று 144வது பிரிவின் கீழ் தடை செய்திருந்தார்கள். திரு அழகேசனும் திரு ஆயண்ணன் என்னும் மற்றொரு நண்பரும் திருச்சிக்கு சென்றார்கள். தடை உத்தரவை மீறினார்கள். கைது செய்யப்பட்டார்கள். சிறை தண்டனை பெற்றார்கள். திரு ஆயண்ணன் என்னோடும் அழகேசனோடும் கல்லூரியில் ஒரே வகுப்பில் படித்து வந்தார். அவர் நாட்டுப்பற்றை மூச்சாக கொண்ட இளைஞர்களில் ஒருவர். எப்போதும் கதர் அணிபவர். அந்நிய ஆட்சிக்கு எதிர்ப்பை காட்டும் வகையில் 1930 மார்ச் திங்கள் நடைபெற்ற இன்டர்மீடியட் தேர்வுகளை எழுதாமல் ஊருக்கு திரும்பிவிட்டார். சில காலம் காத்திருந்து அழகேசனோடு சேர்ந்து திருச்சியில் போராட்டத்தில் இறங்கினார். அவருடைய நாட்டு தொண்டை கைமாறு கருதா மாறிக்குத்தான் ஒப்பிட தோன்றுகிறது.
தியாகி ஆயண்ணன் தியாகத் தழும்பை காட்டி எந்த சலுகையும் பதவியும் பெற முயலவில்லை. நாட்டுக்கு ஆற்ற வேண்டிய அரும்பெருந்தொண்டை ஆற்றிவிட்டு சொந்த வேளாண்மைக்கு திரும்பிவிட்டார். இப்போது ஈரோட்டை அடுத்த மொடக்குறிச்சியில் திரு ஆயண்ணன் திருப்தியுடன் வாழ்கிறார். தொடர்வோம். அலைகள்